அண்மைச் செய்தி. அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மே 21ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அரக்கோணத்தில் ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணுடன் திருமணமாகி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர் மற்றொரு கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொண்டு அந்த மாணவியை தவறான வழிக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியதாக குறிப்பிட்டு அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய தெய்வச்செயல் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அதன்படி அந்த கல்லூரி மாணவியை வலுக்கட்டாயமாக சில சார்களுக்கு இரையாக்க முற்பட்டிருக்கின்றார் என்று அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். கல்லூரி மாணவி புகார் அளித்த பிறகும் அவருடைய புகாருக்கு உரிய நேரத்திலே முழு விவரங்களையும் எஃப்ஐஆரில் பதிவு செய்யாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி புகார் கொடுக்காத வகையில் காவல்துறை செயல்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய பாலியல் குற்றங்களை இந்த அரசு தடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியும் அதிமுக சார்பில் இந்த அரக்கோணம் சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் வரும் 21ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெறும் எனவும் திருத்தணி அரி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் எனவும் நிர்வாக திறனற்ற நிலையில் தமிழக அரசு இருப்பதை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.